இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைக்கு எம்மாவூஸ் சீடர்களின் உயிர்த்த ஆண்டவரின் அனுபவம் நம்முடைய சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கிறது. மறைமுகமாக இந்த சீடர்கள் இயேசுவை பின்பற்றி வந்திருக்கிறார்கள். ஆனால் இயேசுவினுடைய மரணத்திற்கு பிறகுதான் அவர்கள் சீடர்கள் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த சீடர்கள் இயேசுவினுடைய மரணத்தின் பொழுது எருசலேமில் இருக்கிறார்கள். இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து அவர் இஸ்ரவேலரை மீட்பார் என்கின்ற ஒரு இறைவாக்கினராக, விடுதலை தரக்கூடிய ஒரு தலைவராக அவர்கள் இயேசுவை பார்த்தார்கள், அவரை நம்பினார்கள். ஆனால் இயேசு கொல்லப்பட்ட பிறகு நம்பிக்கை இழந்தவர்களாக எருசலேமில் இருந்து 11 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கக்கூடிய எம்மாவு என்கின்ற தங்களுடைய ஊருக்கு புறப்பட்டு செல்லுகிறார்கள். அது ஒரு தோல்வியின் பயணமாக இருக்கிறது. எருசலேமிலே ஆண்டவர் அரசராய் வெற்றி பெறுவார் என்கிற நம்பிக்கையில அவர்கள் தோற்று போனதாக நினைத்து இப்பொழுது தங்களுடைய ஊருக்கே திரும்பி செல்லுகிறார்கள். ஆண்டவர் அவர்களை விட்டுவிட்டாரா? வழியிலே குறுக்கிடுகிறார். இறை வாக்கினர் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாய் விளக்கத்தை கொடுக்கிறார். இரவிலே அங்கே தங்குகிறார், அப்பத்தை பிடுகிறார். அவர்களுடைய கண்கள் கண்டுகொண்டன. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரால் கண்கள் திறக்கப்பட்ட அந்த எம்மாவூஸ் சீடர்கள் இருவருமே தாங்கள் போக திட்டமிட்டிருந்த எம்மாவூசுக்கு செல்லவில்லை. மாறாக அவர்கள் மீண்டும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடத்திலே தாங்கள் கண்டதை கேட்டதை அறிக்கையிடுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தோல்வியோடும் விரக்தியோடும் வாழக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா? கவலை வேண்டாம், ஆண்டவர் வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்தார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பட்ட பாடுகளை போல துன்பங்கள் நிச்சயம் இருக்கும், வேதனைகள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும், கண்ணீர் கவலைகள் எல்லாம் நிச்சயம் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு வாழ்வு கொடுக்கும். வாழ்வு தருகிற நற்கருணை நமக்கு வாழ்வு கொடுக்கும். நமக்கு வெற்றி என்பது எப்பொழுதும் உண்டு. எம்மாவூஸ் சீடர்களின் தோல்வி மனப்பான்மையோடு இருந்த பயணத்தை வெற்றியின் பயணமாக மாற்ற ஆண்டவரால் முடிந்தது என்றால் நம்முடைய தோல்வியையும் ஆண்டவர் வெற்றியாக மாற்ற முடியும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எம்மாவூஸ் சீடர்களின் பயணத்தை நீர் வெற்றியாக மாற்றினதைப் போல எங்கள் வாழ்க்கை என்கின்ற பயணத்திலும் பல நேரங்களிலே நாங்கள் தோற்று போவதாக நினைக்கிறோம். எங்களை தூக்கிவிடும். எங்களுக்கு நீர் வெற்றியின் பாதையிலே வழிநடத்தக்கூடிய வாழ்வு தருகிற வார்த்தைகளை தந்திருக்கிறீர். வாழ்வு தருகிற வெற்றியை தருகிற உணவையே எங்களுக்கு நற்கருணையாக கொடுத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து இறை வார்த்தைக்கும் வாழ்வு தருகிற நற்கருணை என்கின்ற உணவிற்கும் நாங்கள் முக்கியத்துவம் தந்து வாழ்வில் வெற்றியடைய கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென்.